சாத்தான் குளம் என்ற பெயர் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கி எடுத்திருக்கு. அடுத்தடுத்து அப்பாவும் மகனும் காவல்துறையால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அன்றைக்கு இரவுல ஒரே நாள் இரவுல வீட்டுல இருந்த அந்த அம்மா செல்வராணி அவர்கள் அனாதையாக மாற்றப்பட்டிருக்காங்க. குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அவங்க எழுதின கடிதம் அத்தனை பதட்டத்தை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தினுடைய சுருக்கம் இதுதான். 19ஆம் தேதி காவலர்கள் கடை சாத்த சொல்லி இருக்கிறார்கள். 20ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் காவலர் ஜேசுராஜ் அவர்கள் கணவனுடைய சட்டையை பிடித்து கெட்ட வார்த்தை சொல்லி நீ என்ன கெட்ட வார்த்தை சொல்லி கேட்டு வெளியே இழுத்திருக்கிறார்கள். அப்போது என்னுடைய மகனும் சுடலைமுத்து மகன் ராஜாராம், சித்திரைத்தேவர் மகன் கல்யாண சுந்தரம், கிறிஸ்டோபர் மகன் ஆண்டன் ஆகியோரும் இருந்திருக்கிறார்கள். எதற்காக எங்க அப்பாவை இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும் போது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்த போது அங்கு சில வழக்கறிஞர்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி போலீஸை எதிர்த்தா பேசுற அப்படின்னு அந்த அப்பாவை அடிச்சிருக்காங்க. அப்போ அவரோட பையன் எங்க அப்பாவை அடிக்காதீங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாதவர், 59 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பதறின போது அந்த பையனையும் கெட்ட வார்த்தை சொல்லி போலீஸை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து இவனையும் அடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கடைசியில 2 பேரும் சேர்ந்து கால் முட்டையில அடிச்சு உடைச்சிருக்காங்க. அப்ப அந்த தாய் பதற அந்த இடத்துல என்னுடைய மகனின் பின்பக்கம் நீண்ட கம்பால் அடித்து பின்பக்கம் கிழிந்து ரத்தம் வடிந்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் அடித்து காலை உடைச்சு போட்டிருக்காங்க. இந்த சமயத்துல என்னுடைய கணவர் ஏன் என் மகன் அப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு பதறி கத்துனப்போ அவரையும் சேர்த்து 2 பேரையும் சேர்த்து அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட நிர்வாணமாக அடித்து ஒரே லாக்கப்பில் அடைத்திருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் தான் இந்த மாதிரியான சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இரவு 11 மணிக்கு மேல சப் இன்ஸ்பெக்டர் ரகு கணேஷ் அப்படிங்கிறவர் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி, நான் யார் தெரியுமா, கொம்பன் கம்பெடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா, உடம்புல இருக்க கரியெல்லாம் பிஞ்சு ஓடும், அங்கேயும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி இரவு 1:30 வரைக்கும் அடிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு கேள்விப்பட்டு இந்த தாய் ஓடிய போது இருவரும் காயத்தோடு இருந்திருக்கிறார்கள். நடந்த கொடுமையை பகிர்ந்திருக்கிறார்கள். நான் கேட்ட போது எஃப்ஐஆர் போட்டாச்சு, நீதிமன்றத்துல வந்து பாத்துக்கோங்க, கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டாங்க. கடைசியில சாத்தான்குளம் ஹாஸ்பிட்டல்ல டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கி கோவில்பட்டி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கடைசியில் மகன் இறந்து விட்டான் என்ற செய்தி எனக்கு இரவு வந்தது. அடுத்த நாள் காலையில் கணவரும் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. ஒரே மகன் நீதி கேட்டு போராடி இருக்கிறாள். இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாள் இந்த தாய். இந்த கடிதத்திற்கு நம்முடைய அரசு, இங்க இருக்கிற சட்டம், இத்தனை ஆண்டு காலமாக நாம் வடித்து வைத்திருக்கிறோமே சட்டத்துறை, இவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள், என்ன நீதியை கொடுக்க போகிறார்கள், என்ன நடக்க போகிறது. சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நீதி இல்ல. இதுல எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னா, அவங்க போய் கேட்டப்ப உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாச்சு, நீ ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அதிகாரம் எல்லாம் ஒரு கடையை திறந்து வச்சாங்கிறதுக்கு யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏற்கனவே 25 பேருக்கு மேல பொதுமக்களை, அப்பாவி மக்களை அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கிறாரு, அது பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அந்த தாய் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஏன் அந்த மக்கள் அப்பாவிகளாக இருக்கணும்? அதிகார திமிருக்கு ஏன் அடிபணிச்சு போகணும்? என்ன தப்பு செஞ்சாங்க இந்த அதிகாரத்துக்கு வந்து அடிபணிச்சு போறதுக்கு? அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருந்திருக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்களா? இத்தனைக்கும் உங்க கடை வச்சிருக்காங்க, கூட இருந்த பக்கத்துல இருந்த அக்கம் பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க மாட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டாங்கனாலும் எப்படி நீங்க அநீதியா அக்கிரமமா எஃப்ஐஆர் போடுவீங்கன்னு துணிச்சலா போய் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டிருந்தாங்கன்னா, ஆனா அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு இருக்கா நமக்கு தெரியாது. இந்த உயிரை காப்பாத்தி இருந்திருக்கலாம். நம்ம கூட இருக்க அந்த 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றோம், இது மாதிரி இன்னொரு இடத்துல நடக்கலாம், நடக்காதுன்னு சொல்றதுக்கு இங்க எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்படி நடக்கிற போது உடனடியாக அந்த 10 நண்பர்களும் ஒன்று சேர்ந்து போராடி அவர்களுக்கு எதிராக துணிந்து நில்லுங்கள். நம்ம மேல குற்றம் இல்லை அப்படிங்கும் போது அவர்களுக்கு எதிராக துணிந்து நில்லுங்கள். மிக தெளிவாக அங்க இருக்கிற அந்த 10 நண்பர்களுக்கும், ஒவ்வொரு பிள்ளையோடு இருக்கிற 10 நண்பர்களுக்கும் மிக தெளிவாக இந்த பதிவின் மூலமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒருபோதும் அதிகாரத்தை பார்த்து நீங்கள் பயந்து நிற்காதீர்கள். அதிகாரத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி நிக்காதீங்க. அதை உங்க அடுத்த தலைமுறைக்கு தயவு செய்து கற்பிக்காதீங்க. இன்னைக்கு அதிகாரத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்னதுனாலதான் இவங்க 2 பேரும் நம்ம பறி கொடுத்திருக்கோம். ஒருவேளை அதிகாரத்தை பார்த்து பயந்து நிக்காம
10 பேர் சேர்ந்து எதிர்த்து உடனே போராடி அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியை துணிச்சலோடு செஞ்சிருந்தா ஒருவேளை அந்த 2 பேரையும் நம்ம காப்பாத்திருக்கலாம்ல. அவங்கள அடிக்கிறதுக்கு அந்த இரவு அங்க அவங்க இல்ல அப்படின்னா, நம்ம அவங்க அங்க தங்க வாய்ப்பு இல்ல அப்படின்னா அவங்கள அடிக்க விட்டுருக்க மாட்டோம், நம்ம அவங்கள காப்பாத்திருக்கலாம்ல. வார்த்தைகள் கூட பதட்டத்தோடு வர மறுக்கிறது என்ற நிலையில்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த சம்பவம் உலுக்கி போட்டிருக்கிறது. இன்னைக்கு நேற்று இல்ல, இது போல் வெளியில் தெரியாமல் எத்தனையோ அதிகார திமிரின் பேரில் கொலைகள், மரணங்கள், கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதிலிருந்து இந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், காவல்துறையை சார்ந்தவர்கள் அடக்குமுறை என்ற பேரில் இது போல கொடுமைகளை செய்யும் போது அவங்க வேலையை புடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு கொலை வழக்கு பதிவு செஞ்சு உரிய தண்டனையை பெற்றுத்தரணும். அவர்களும் இதை போல மரணத்தை அனுபவிக்கணுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இதை போல கொடுமைக்கு மக்கள் ஆளாகும் போது அவர்களை சுற்றி இருக்கிற 10 பேர் அதிகாரத்தை பார்த்து பயப்படாமல் எழுச்சியோடு எழுந்து நின்றால் நிச்சயமாக இவர்கள் மக்களை கொடுமைப்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்காமல் இவர்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான். 100 பேர் போய் நின்னா அந்த மக்களின் ஒற்றுமைக்கு முன்னாடி எந்த அதிகாரமும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதற்காகவே இந்த பதிவு. அந்த தாயினுடைய கதறல், இந்த கடிதம் நிச்சயம் சமூக நீதி என்ற தளத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும், நீதியை பெற்றுத்தரும் என்று நம்புகிறோம். இந்த போர்க்குரலை போலவே ஒவ்வொருத்தரும் உங்களுடைய போர்க்குரலை பதிவு செய்யுங்கள், உங்கள் செய்தியை சமூக தளத்தில் பதிவிடுங்கள். வீட்டில் இருந்தபடியே நாம் கொடுக்கிற இந்த போர்க்குரல் இந்த தாயின் ஒரு துளி கண்ணீரையாவது துடைக்கும் என்றால் அது நாம் உயிர் பிழைத்து மானுட சமூகத்தில் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம். புரட்சி ஓங்கட்டும்.